புரிய வைக்கிறேன். உக்காந்தி ஒண்ணுக்கு பேரு உனக்கு மத்தானா விட்டுறா பேர அந்த நீலாவத்தானா நிலாவத்தானா கையில பிடித்தேன் ராசாத்திக்காக கட்டி அழைத்து கொடுக்க முடியாதா அகராதியிலே கிடையாது. ஒரு புத்தகத்தை போடுவேன் முடியாதா? கட்டி அழைத்து சொல்லி விடுவேன்.
இவளை அடிப்பதாலும் உதைப்பதாலும் எந்த பலனும் கிடையாது. அம்மாவோட உள்ளத்துக்கு தான் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னமா நடந்தது? அண்ணா என்னை காப்பாற்றுங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இரு கண்களை தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? எங்கம்மா இருக்கு தங்கச்சி? அந்த பெருடைய கற்பை சூறையாடி விட்டு இருந்தாலும் எனக்கு துணையாக வந்த புறா நாய் பிய வாய ஊரா மட்டும் பொண்ணை வைக்க போற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வைக்க போறக்காரன் வந்து நான் சூத்த கீ சிறப்பான் அம்மால ஒரு சான்சி கேட்டல கொடுத்த என்ன பொண்ணு சொல்றீங்க வேலை விடுது விட்டது மேலும் இருந்தா நமக்கு தான் ஆபத்து வைக்க போறேன் பட்டுந்தா புள்ளிட்டு வச்சுக்கிறாம்மா பொண்ண அண்ணா
நோய் அழாதம்மா. இவ்வளவு நேரம் வைக்க போறியவா என்னுடைய கற்பை போய்விட்டதா? உயிரும் மேலான ஒரு கற்பை அடிச்சுட்டான ஒரு பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடிய அழகம்மா கற்பு போச்சா? கற்பு போனா என்னம்மா எதனா ஷோப்பு அம்மால பிடிச்சு போடுறேன், அம்மால மூக்கல பூரா விட்டுடுவேன். வேலை முடிஞ்சுதா கூட்டு கிளம்பணும் கேட்டா அப்படி போய் வாங்கி சாப்பிட்ற கல்வி போடுங்க. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கற்பழி சூறையாடி இருக்கிறோம். அத்தியா அதனால்தான் அவர் எய்ஸ் வந்திருக்கு. கற்பை கெடுத்த நீங்கள் தான் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே எத்தனையோ கற்பை சூறையாடிக்கின்றேன். எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஆனால் இவங்களை கொண்டு நானே கடைசியாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் திருமணம் செய்து அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிடு. இவனை கட்டிக்க. என் கண்ணு முன்னாடியே வச்சா போறேன். எவன் குழந்தைக்கு எவன் பேர எச்சலா வைக்கிறது? மச்சா என் பேர் மேல பையன் எவன வைக்கலாம். உன் கையிலேயே மோய போய் திருமணம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே கிடையாது. உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்வதற்கு என்னால் வழிவிட முடியாது. உறுதியாக சொல்றேன். நிச்சயமாக என்னடா பண்ணா அங்கதான் வைக்க போறாச்சு. எங்கேயா ஆச்சா அம்மா செல்லாம் பையா செத்துட்டு வைக்க போற கேஸ் பெயில் வச்சா கூட சண்டைக்காரனை விட்டால விட்டுருவாங்க, சாட்சிக்காரனை பிடிப்பாங்க படுது. ஐயோ சோனா வேற போடுது. பாத்தியா போலீஸ்காரு சுரேஷ் மாமா வேற
நம்ம பங்காளி இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஆபத்து. ஓடு 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 ஓடு. உன்னை எங்க கண்டு தேடுவேன் அம்மா. இது கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. இந்த பாடு சார் நான் ஒன்னும் பண்ணல சார். என்னை இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க சார். என் தங்கையை இருந்து தவிக்கின்றேனே, என் தங்கச்சி பிரிந்து தவிக்கின்றேனே அம்மா. இரு கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு எங்கம்மா சென்றுட்ட? உனக்கு என்னம்மா நடந்தது? யாரது யாரது? இப்படி அலங்கோலமா காட்சியளிக்கிறாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. தங்கச்சி தங்கச்சி பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி 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 அண்டமா என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே, பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையே அம்மா. என் தங்கச்சி பாருங்க அம்மா. தங்கச்சி அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. ஆரிராரோ அம்மா. என் தங்கச்ச பாருங்க அம்மா, இப்படி பைத்தியமா பேசுகின்றாலே. சூரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, வளர்ந்த மரம் பாரம்மா, மாக்கி தாயாரு தந்தை யாரை கூறம்மா. உனக்கு என்னம்மா நடந்தது? எப்படியம்மா இந்த நிலைக்கு ஆளானம்மா? ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவா, ஆண்டவனும் நானும் இங்கே போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல
வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு அன்பார்ந்த நாடக கலைரச பெருமக்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே இவருடைய கலைதேவி நாடக மனது ரசிக வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி இவருடைய கலை சொன்னாலுக்கு மீண்டும் ஒரு நடிகர் வளத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நல்ல நேரத்திலே திருமிக்கு பெருமாள் சாமி நரசமங்கலம் என்கிற செல்லக்குட்டி எனது மாமா அவர்கள் பி விநாயகமூர்த்தி என்று சொல்ல துடிக்குதா பிரசன்னா பஸ் டிரைவர் பிரகாஷ் உரிமையாளர் சங்கம்மா என்ற கலை என்பார் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உலகளுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகமன் சார்பாக நன்றிகள் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற பகவந்தபுரம் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளர் பஞ்சமூர்த்தி என்ற கலைஞர் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உலகளுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். தங்கச்சி அம்மா நீ இக்கமா இருக்க இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனை தவிக்க விட்டு உனக்கு பைத்தியமாக அழுகின்றாயி. உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? ஒரு வேஷம் தானே உனக்கு பொருத்தமாக யாரையா நீங்க? அவ்வளோ பைத்தியம் நீ கெடுத்ததுனால அவன் பைத்தியம் ஆயிட்டான். இது யாருக்கும் தெரியாது. இந்த பழிய அவன் மீது தான்
ஐயா டேய், ஐயா ஐயா கண்ணு தெரியாதவங்க கரெக்டா கை வைக்கிறீங்க. ஐயா யாரையா நீங்க? இரு பார்வையும் தெரியாதனே இந்த பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா. நான் அப்படிப்பட்டவள் கிடையாது ஐயா. பைத்தியம் சாக்லேட் வாங்கி கெடுத்தது யாரு? எப்படியா இவன் தான் கெட்ட. ஐயோ ஆண்டவா இறைவா, சுயநினைவில்லாமல் பேசுகின்றாளே, என்ன நடந்து தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா. டேய், நான் கூறும் வார்த்தை கேளுங்கள் ஐயா. நீதாண்டா இவளை கெடுத்து பைத்தியமாக ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைய நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்ட இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகட்டத்தில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டியதா? இரு கண்களை தெரியாமல் அனாதைய நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா? இது இவருடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விளையாடி விட்டது ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாக ஆட்சி புரிந்த சத்தியவரி நாடு. ஆமையா ஐயா, சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் யார் யார்? இந்த சத்தியவரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை முத்தழகி ஐயா. ஐயா, என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. இளவரசி ஐயா. அடி பாவி, சிக்கா. நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? இல்ல, அவன் போய் சொல்றான். என் பேரு தான் சின்னேகா. ஐயா அப்படி இந்த சத்தியவரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியவரி நாட்டில்